ஸோ இதான் கிரவுண்ட் ஓவர் கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து ஏஎக்ஸ் 460 இருக்கு, R7 ஸோ இது என்ன பண்ணோம்னா இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் அடிக்கலாம். இது வந்து சாரி கைஸ், உடம்பு சரியில்லை, அதனால தான் ஸோ சாரி. ஷாக் ஆயிடுவீங்க, இவ்வளோ நல்லா சொல்கிறானா. ஆனால் ஆனாலும் அது பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே போனால் கொஞ்சம் உடஞ்சிடும். ஸோ நம்ம இவங்க வந்து பார்க்காமலே ஹெட்ஷாட் அதுதான் பார்த்தீங்களா, இதான் ஸ்கில்ஸ் செம்மையாக சொல்லுவேன். அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க கூட சுற்றி தர்றா பார்க்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் ஷாட்டு, செம்ம ஷாட் இது. இப்போ இவனுக்கு சங்கு தான். பார்த்தீங்களா ரேஸ், நான் இருக்கிறது யாருக்குமே தரல. நான் ஆர்பிஜியில் கூட நல்லா சொல்லுவாங்க ரேஸ், ஆனால் இப்போ அவ்வளோ நல்லா சொல்கிறது இல்லை, அவனுக்கு கொஞ்சம் நல்லா தான் சொல்கிறது இல்லை. இது லாங்காக கூட தெரியவே மாட்டேங்குது. இது மாதிரி ஜம்பே பண்ண முடியல. செம்ம ஷாட்டு பண்ண இவன் கூட ஏங்கன்னு வச்சுருக்கான். ஸோ இப்போ என்னோட ரியல் ஆர்டர் யாரும் தெரில உங்களுக்கு. நான் எப்படி பண்ணிட்டேன், எனக்கு வெஹிக்கல்ஸ் கூட யூஸ் பண்ண தெரியுமா, ஆனால் ஹெலிகாப்டர் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எங்கேருந்து வேணால் சொல்லலாம். இங்கே தான் இந்த பைத்தியக்காரன் சுற்றிக்கிட அதான் கில் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஹெட்ஷாட் போட்டுக்கிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் செஸ்ட்டில் போட்டு கால் பண்ணிப்பேன். மறுபடியும் இதுக்காகவே ரிவெஞ்ச் எடுக்கவே இங்கே வருவோம். அதனால் நாம் சரி நம்ம சுட்டு தரலாம் கைஸ். டக்குனு இந்த மேட்ச் வர முடிஞ்சிச்சு. நான் நிறைய வரமாட்டேன் கைஸ். இப்போ போய் ஸ்கோர் போர்டில் போகலாம். 3 kills, சாவு வந்து டெத்ஸ் 2, KDR 1.50. So good guys, not
டூ பேட். ஸோ அடுத்த மேட்ச். ஸோ நம்ம என்ன ஓட்டு போட போகிறோம்? சிட்டி தான் ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். இதில் சிட்டி நல்லா இருக்கும், ஸ்டான்ஸும் இன்னும் நல்லா இருக்கும், வேர் ஹவுஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். 2 out of 8 out of 10, 9 out of 10, 10 out of 10. சிட்டி 10 out of 10 கைஸ். சாண்ட்ஸ்ட்ரோம் வந்து 9.9 out of 10 கைஸ். அப்புறம் இன்னொன்று வந்துச்சு ரைட்டில், அது வந்து 8 இல்லை 9.9 கைஸ் out of 10. கைஸ் என்னால் 15 minutes மேலே ரெக்கார்டாக பண்ண முடியல கைஸ். அதனால கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் என்ன பண்ணால் 15 minutes மேலே 30 minutes அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணலான்னு. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச். இப்போதைக்கு நம்ம இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க எப்படிதான் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. ஏதாச்சும் வாங்கி கொண்டு வரணும்னா டக்குன்னு கொண்டு வந்துருக்கோங்க. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ நான் இப்போ 2 minutesலேயே இதை இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு எடிட் பண்ணிட்டு அவ்வளோ நெக்ஸ்ட் ஒன்று போடுவேன். அதனால் கொஞ்சம் டியூன்டாக இருங்க கைஸ். நான் நாளைக்கும் போட போகிறேன் ஒரு 2-3 வீடியோ, அப்புறம் சண்டேவோ 3 வீடியோ அந்த மாதிரி போட்டு நிறைய லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். நம்ம இன்னும் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறவங்கள. ஸோ ப்ளீஸ் கைஸ். மேலே வந்து நம்ம ஆள் தான் இருக்கான், நம்ம டீம். இப்போ அங்கேருந்து வராங்க, வந்து ஹெலிகாப்டரில் வராங்க. ஒருத்தன் கூட வரவே மாட்டான் வீட்டில். இதோ இங்கே ஒருத்தன் சொல்கிறான் பைத்தியக்கார். எவன் தான் இவன் நம்மளை பார்த்துட்டானா இங்கே வந்துடுவாங்க கைஸ். ஸோ நம்ம AX416 இருக்கணும். இப்போ ரேப்பிட் ஃபயர் தான். ஏகே அதுதான் கைஸ், பார்த்தீங்களா எப்படி சுட்டேன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா R700 இதாச்சு இப்படி சுட்டணும், ஏன்னா நம்ம பாம்பு எடுத்து இப்போ அவனை பிளாஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான். சரி பிளாஸ்டே பண்ண செம்மையா சுட்டு சொல்லிட்டான் கைஸ். ஓ பின்னாடி இவன் சுட்டானா கைஸ்? இவன் இப்படி வந்தா கைஸ்? இது லாகி சாக்கியா இருக்கு கைஸ். முன்னாடி தான் சுட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ எப்படிடா பின்னாடி வந்தா? பார்த்தா இங்க இருக்கான். என்ன கைஸ் இது? இல்லைன்னா இவனுக்கு என்ன ஹேக்கரா, இல்லைன்னா டெலிபோர்ட் ஆகுறது பவர் இருக்கா? என்ன கைஸ் இந்த கேமு? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க கூட இந்த ஹெலிகாப்டர் நம்மளும் மோதுனா காலி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இவன் கூட இருந்து இங்கே தான் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஐயோ தெரியாமல் ஜம்ப் பண்ணிட்டேன் கைஸ். ஷபா கைஸ் எல்லாம் சுட்டு தள்ளுறாங்க கைஸ். கைஸ் இப்போ இங்கே கன்ஃபார்மாக வந்துட்டா வரலாம் கைஸ். ஸோ நம்ம டீம் நிறைய பேர் ஹெலிகாப்டர்லேயே வராங்க கைஸ். ஒருத்தன் இருக்கான். ஸோ நம்மளுக்கு பாயிண்ட் வந்து 148 149 வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க மர்சரிஸ் வந்து 111 அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கோ ரீலோட் பண்ணிக்கலாம் கைஸ். அவங்க அங்கிருந்து சொல்றாங்க கைஸ், முடியல கைஸ் செத்துருவாங்க கைஸ். சரி இந்த வழியா போக முடியல, போகலாம்னா செம்ம இருக்கும் கைஸ். அவங்க எங்கிருந்து சொல்றாங்களே தெரியல கைஸ். சுட்டு தள்ளிட்டான் நம்ம ஆளு. நம்ம பொறுமையா ஓரமா போயிடணும். இப்போ இங்கேருந்து இவனுக்கு ஹெட்ஷாட் போடலாம், அவ்வளோதான். பார்த்தீங்களா அவன் ஸ்லோ நடக்கிறப்பே ஹெட்ஷாட் போட்டான். இதுதான் கைஸ் ஸ்கில்ஸ்னா. இப்போ நம்ம ஆர்பிஜி ரெடியாக வச்சுக்க வேண்டியதுதான். அவன் இங்கே வந்தோடனே சுட்ட யாரா இவங்க?
ஸோ கைஸ் இப்போது டக்குன்னு பார்ட் 2 போட்டுவேன், அதனால் ஒரு 3 மினிட்ஸில் போட்டுருவேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போ 2 கிட்டேயும் பிடிச்சிட்டாங்க கைஸ். இப்போது காமிக்கிறேன் என் பவரை. இப்படி தான் நான் சொல்வேன், ஆனால் கொஞ்சம் பவர் வர்றது. அவங்க எப்போ தாறுமாறாக சொல்கிறாங்களோ அப்போ என் பவர் வந்துடும் கைஸ். ஸோ இப்போதைக்கு இப்படி தான். சார் தெரியாமல் நான் இதில் வந்துட்டேன் கைஸ். நான் ஹெலிகாப்டர் வந்திருந்தா கூட பில்டிங் மேலே ஏறி அங்கேருந்து சுட்டு இருப்பேன். நான் ஒருத்தர் இருக்கேன் பாருங்க. அவ்வளோதான். இந்த கண்ணு முன்னாடிலாம் என்னால் சுட முடியும் கைஸ். இப்போ தான் சுடவே முடியல. தெரிஞ்சு ஏதாச்சும் அப்டேட் விட்டுருப்பாங்க இது டம்மி பீஸாக. ஸோ நம்ம டீம்லேருந்து தான் ஒருத்தன் இதில் வந்தான். ஸோ இவன் இதில் வரவே மாட்டான். இவன்கிட்டேருந்து நம்ம உசுக்கிடலாம். ஸோ நம்ம அந்த பக்கம் லாஸ்ட்டு போகணும். ஸோ இப்போ ஜம்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். இப்போ இங்கே கைஸ் இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் கைஸ். அப்பா மேலே ஏறுறோம். ஸோ இதுக்கு கண்ணு வச்சுக்கலாம். டக்குன்னு ஆர்பிச்சே வச்சுக்கலாம். டக்குன்னு மேலே வந்துட்டாங்கன்னா இவன் இருக்கான் பாருங்க கைஸ், என்ன மாதிரியே இருக்காங்க கைஸ். நான் ஜாண்டிலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ கூட நான் ஸ்டீல பெயிண்டர் கூட விளையாடுவேன். அதனால் 2 பேரும் நல்ல அவங்க தான் கைஸ். இங்கே ஆர்பிஜி தான் செட் ஆகும். இங்கே ஜம்ப் பண்ணிடுவாங்களா, அதுதான். இப்போ மேலே கூட இருக்கலாம் கைஸ் அவங்க. ஆமால நம்ம இங்கேருந்து சுடலாம் கைஸ். யாராச்சும் அங்கே மேலே வந்தால் நம்ம அங்கேருந்து சுடலாம். இங்கேருந்து யாரா இவங்க சுட்டுட்டே இருக்காங்க கைஸ். நீங்கள் மட்டும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்காக ஃபுல்லாக கன்ஸ்லாம் செம்ம கஸ்டமைஸ் பண்ணி விளையாடுறேன் கைஸ். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் கூட நான் உனக்கு என்னோட ஐடி தரமாட்டேன் கைஸ், தருவேன் கைஸ். இதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டீங்கன்னா இப்போ எனக்கு 110 ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க கைஸ். ஸோ நீங்கள் கூட வந்துட்டீங்கன்னா லேக் ஆனால் சரி பரவாயில்ல, நீங்கள் கூட வரலாம். நான் எல்லா ஃபேக் ஃப்ரெண்ட்ஸும் எடுத்துகிட்டு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு உங்களை மட்டும் வச்சுக்கிறேன். ஆனாலும் நான் சொல்கிறப்போ மட்டும் நீங்கள் வரலன்னா ஆனாலும் நான் உங்களை வச்சுப்பேன். ஒரு நாள் நான் சொல்கிறேன், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ வாங்க, நான் சொல்கிறப்ப அப்போ வாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம கேப்சரிங் பண்ணுறோம் கைஸ். அதெல்லாம் நம்ம பக்கம் உங்களுக்கு அறிவே இல்லை கைஸ். இந்த பக்கம் மட்டும் ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த பக்கம் மட்டும் ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. சாரி கைஸ், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாறுது. ஸோ இவன் இங்கே தான் இருக்காங்க கைஸ், நம்மளை சுட்டு தள்ளாங்க. ஸோ பாய் கைஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை சந்திக்கலாம். ஸோ பாய்.